கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 1வது வசனம் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒரு தேவ பிள்ளையினுடைய மனப்பூர்வமான அறிக்கை தான் இந்த அறிக்கை. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. நம்மளுடைய வாழ்க்கை இந்த அறிக்கைக்கு நேராய் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் இந்த வசனத்திற்கு உரியவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் ஆண்டவருடைய துதியை சொல்லுகிறவர்களாய், ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஸ்தோத்திரம், துதி இரண்டுமே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அசைக்க முடியாத ஒரு காரியத்தை செய்யக்கூடியது. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்கள் செய்கிற ஸ்தோத்திரம், அவர்கள் பண்ணுகிற துதி. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஸ்தோத்திரங்களை, இந்த துதிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். இந்த ஸ்தோத்திரங்களை, இந்த துதிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய கிரியைகளை, அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் செய்தியின் தலைப்பு, துதியினால் கிடைக்கும் நன்மைகள். துதிப்பதினால் கிடைக்கும் நன்மைகள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, துதிப்பதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், நீங்களும் நானும் துதிப்பதினால் தேவன் நம்மளுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், துதிக்க துதிக்க நம்மளுடைய வாழ்வு ஆசீர்வாதத்திற்கு நேராய் திரும்பும். துதிக்க துதிக்க நம்மளுடைய வாழ்வு நன்மைக்கு எதுவாக மாற ஆரம்பிக்கிறது. துதி அப்படிங்கிறது அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உடையை போன்றது. துதியின் உடை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ட்ரெஸ்ஸை போல கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 61:3 வாசிக்கும் பொழுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின இடத்தில் துதி உண்டாக வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நன்றாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் துதி. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமா? ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க நம்மளுடைய வாழ்க்கை நன்மைக்கு எதுவாய் மாறுகிறது. ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரை இரவு பகலாய் துதித்தோம். வாகனத்திலே போகும்பொழுது வரும்பொழுது கர்த்தரை துதித்தோம். தனி ஜபத்திலே துதித்தோம், குடும்ப ஜபத்திலே துதித்தோம், அதிகாலையிலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து துதித்தோம். இன்றைக்கு இவையெல்லாம் கேள்விக்குறியாய் போயிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்வில் துதி என்பது இல்லாமல் போயிருக்கலாம். தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற அந்த துதி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த துதியை உங்கள் மத்தியில, என் மத்தியில் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். மனிதனுடைய துதியில் தேவன் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். நாம் அதையும் இதையும் பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக டெய்லி நாம் தினந்தோறும் தேவனுடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை, துதிகளை ஏறெடுங்கள். உங்களுடைய துதியில், என்னுடைய துதியில் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் அவர் கேட்கவில்லை. கர்த்தர் உங்களிடத்தில், என்னிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியின் சத்தத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் வந்திருக்கிற
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுக்கு நீங்கள் 1000 கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், லட்சங்கள் கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை துதிக்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த துதியினால் பல மனிதர்கள் பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். துதியினால் தான் எரிகோ கோட்டை விழுந்தது என்பதை நாம் அறிந்த நல்ல காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ போன்ற கோட்டைகள், எரிகோ என்றால் என்ன? ஒருவரும் உள்ளே வரவும் முடியாது, வெளியே பிரவேசிக்கவும் முடியாது. உள்ளே பிரவேசிக்க முடியாது, வெளியே போகவும் முடியாது. ஒரு மிகப்பெரிய தடை, ஒரு மிகப்பெரிய குறுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கான கேடு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டை உடைய வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவனை நன்றாய் துதிக்க வேண்டும். கர்த்தரை நன்றாய் துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற எல்லா காரியத்தில் இருக்கிற எல்லா சக்திகள் விழுந்து போக வேண்டுமானால் நீங்கள் தேவனை நன்றாய் துதிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, துதி இல்லாத வாழ்க்கை அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. கர்த்தரை நன்றாய் துதிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய அவர் தீவிரம் காண்பிப்பார். எந்த இடத்தில் துதியின் சத்தம் கூடுகிறதோ அந்த இடத்தில் சத்துருவின் வல்லமை குறைந்து போகிறது. எந்த இடத்தில் துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்தில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு நடுவில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனை நன்றாய் துதிக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் உள்ளத்திற்குள் இருக்க வேண்டுமானால் தேவனை நன்றாய் துதிக்க வேண்டும். ஆண்டவரை இங்கே வாரும் என்று கூப்பிட்டால் அவர் வருவார். ஆனால் இங்கேயே அவர் குடிகொண்டு தங்கியிருக்க வேண்டுமானால் அவரை துதிக்கிற துதி உங்களுடைய குடும்பங்களிலே உண்டாக வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எந்த சூழ்நிலையிலையும் நாம் விட்டுவிடக்கூடாத 2 காரியம். ஒன்று அபிஷேகம், இன்னொன்று துதி. தேவனை துதிக்கிற துதியின் நிமித்தம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். ஆண்டவரை துதிக்க அந்த இடத்தில் அவரே வந்து தங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நாம் துதிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே துதி பலிகளை நாம் ஏறெடுக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் துதிகளை ஏறெடுக்க எல்லா தடைகளை தேவன் நீக்கி போடுவார். துதியினால் உண்டாகிற நன்மைகளை உங்கள் கண் முன்பதாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். தேவனை துதிப்பதினால் நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? யார் தேவனை துதித்தார்கள், அதனால் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? சுருக்கமா 2 காரியத்தை உங்கள் கண் முன்பதாக காண்பிக்க தேவனுக்குள் பிரயாசப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் 4:34 வாசிக்கும் பொழுது, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை நிற்கும் என்று நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜா, ஒரு மந்திரிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு முழு இடத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு ராஜா ஒரு நல்ல ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்று நினைத்த பொழுது அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். அவன் தேவனை துதித்தபடியினால் அவனுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? தேவனை நேபுகாத் நேச்சார் துதித்தபடியினால் தேவன் அவனுக்கு 4 வித நன்மைகளை தேவன் அவனுக்கு தருகிறார். 4 வித ஆசீர்வாதங்களை தேவன் அவனுக்கு தருகிறார். அதே தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். தானியேல் 4:36 நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள், இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை நேபுகாத் நேச்சார் துதித்தபடியினால் முதலாவது தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு கிடைத்த நன்மை என்ன?
என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. புத்தி என்பது புத்தி சொல்லுங்கள் என்று பெரியவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம். புத்தி என்பது ஆலோசனைக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்க வேண்டுமானால், நல்ல ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டுமானால், வாழ்க்கையிலே குழப்பங்கள் இல்லாமல் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டுமானால், எந்த சூழ்நிலையிலையும் குழப்பத்தின் வல்லமைகளுக்கு அடிமைப்படாமல் புத்தி தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனை முதலாவது துதிக்க வேண்டும். பைத்தியக்காரனாய் இருந்து நேபுகாத் நேச்சார் தெளிந்தவனாய் மாறினதற்கு காரணம் அவன் தேவனை துதித்தான். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. மனித புத்தி, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள் சில நேரம் குழப்பத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த குழப்பத்தின் வல்லமையிலிருந்து வெளியிலே வர வேண்டுமானால் நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். என்ன செய்வதென்று தெரியல பிரதர், என்ன செய்வதென்று தெரியல பாஸ்டர், என்ன செய்வதென்று தெரியலக்கா அப்படி நீங்க சொல்லும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே போய் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய புத்தியை தேவன் திரும்பி வர பண்ணுவார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு அருகாமையிலிருந்து நல்ல தெளிந்த புத்தியை தேவன் தருவார். இயேசுவானவர் ஒரு பிசாசை விரட்டின பொழுது அவன் தெளிந்த புத்தி அடைந்து இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தான். தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமர வேண்டுமானால் உங்களுடைய புத்தி தெளிவுள்ளதா இருக்க வேண்டும். நம்மளுடைய புத்தி தெளிந்ததா இருக்க வேண்டுமானால் கர்த்தரை துதிக்க வேண்டும். குழப்பமான நேரங்களிலே, திகைத்து போய் நிற்கிற நேரங்களிலே, ஆலோசனை எடுக்க முடியாது, தீர்மானங்கள் எடுக்க முடியாத நேரங்களிலே ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றாய் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் துதிக்கிற துதி குழப்பத்தின் ஆவியை விரட்டும், தெளிந்த புத்தியை கொண்டு வரும், நல்ல மனநிலைமையை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். இரண்டாவது, நேச்சாருக்கு கிடைத்த நன்மைதான் என்ன? எனக்கான மேன்மையும் ராஜ்யத்திற்கான மேன்மையும் மகிமையும் எனக்கான முகக்கலையும் எனக்கு கிடைத்தது. முகக்கலை. இரண்டாவது, தேவனை துதிக்கிறபடியினால் உள்ளான மனிதனின் மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமான முகத்தில் ஒரு நல்ல ஒரு கலையை தேவன் தருவார். ஏன் அந்த சென்ட் இந்த சென்ட், அந்த பவுடர் இந்த பவுடர் எதுவும் வேண்டான்கிறேன், கர்த்தரை துதியுங்கள். உங்களுடைய முகம் பிரகாசம் ஆகும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடையாமல் பிரகாசம் அடைந்தனும் அல்லவா? ஆண்டவரை துதிக்கிற துதிய நிமித்தம் உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். அந்த தேவனுடைய பிரசன்னம் நமக்குள் வரும் பொழுது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நீங்களும் நானும் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நமக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார். அவர் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டால் நம்மளுடைய முகம் மலர்ச்சியாய் மாறிவிடும். நம்மளுடைய முகம் மிகுந்த பிரகாசத்தை அடைந்துவிடும். பின்பு எதற்கு உலக பிரகாரமான லௌகீக ஆசீர்வாதங்கள், எதற்கு உலக பிரகாரமான மாறு வேடங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும்? இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம். உங்களுடைய முகக்கலை கிடைக்க வேண்டுமானால், முகம் அழகாக மாற வேண்டுமானால் இன்று முதல் துதியை ஏறெடுங்கள். இதை கேட்பதற்கு வேண்டுமானால் நகைப்பாய் சிரிப்பாய் இருக்கலாம். பயிற்சி செய்து பாருங்கள், நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். ட்ரை பண்ணி பாருங்க, இதுல கர்த்தர் ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் தருவார். உங்களுடைய முகம் பிரகாசம் உள்ளதா இருக்க வேண்டுமானால் கர்த்தரை நன்றாய் துதிக்க வேண்டும். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அனுபவசாலி ஆகிய நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், எனக்கு முகக்கலை வந்தது. போய் சென்ட் அடித்தாரா, பவுண்டேஷன் போட்டாரா, அந்த கிரீம் இந்த கிரீமும் தடவுனாரா, ஃபேர் அண்ட் லவ்லி அப்ளை பண்ணாரா, இல்ல இன்னும் என்னென்னமோ மென்ஸ் கிரீம் சொல்றாங்களே அதெல்லாம் போட்டாரா, பான்ஸ் பவுடர் போட்டாரா, ஷவர் டு ஷவர் போட்டாரா, நல்ல ஹை காஸ்ட்லியான சோப்பை யூஸ் பண்ணாரா? ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய துதி அவனுடைய முகத்தில் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றினது. கர்த்தரை துதிக்கிற துதி அவனுடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றினது. உங்களுடைய முகம் பிரகாசமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பீர்களாக. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய முகம் வெளிச்சமாய் மாற வேண்டுமானால், முக பொலிவடைய வேண்டுமானால் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறேன். உலக பிரகாரமான காரியத்தை ஏன் நாட வேண்டும், ஏன் தேட வேண்டும்? கர்த்தரை துதிப்பது நிமித்தம் உங்களுடைய மனதும் சுத்திகரிக்கப்படும், முகமும் பிரகாசம் அடையும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நேபுகாத் நேச்சார் சொன்ன வார்த்தை, என் முக பொலிவு எனக்கு கிடைத்தது.
சிலருடைய முகத்தை பார்க்கும் பொழுது இருளடைந்து போய் இருக்கும், அந்தகாரம் சூழ்ந்து இருக்கும். காரணம் என்ன? துதிக்கிற துதி அவர்களுடைய வாழ்வில் இல்லை. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். தேவனை துதித்தால் உங்களுடைய முகம் பிரகாசமாய் மாறும். முதலாவது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற நன்மை என்ன? தெளிந்த புத்தியை தேவன் தருவார், நல்ல ஆலோசனையை தேவன் தருவார். அல்லேலூயா. இரண்டாவது தேவன் தருகிற நன்மை என்ன? நல்ல ஒரு முகப்பொழிவை தேவன் தருவார். மூன்றாவது அதே வசனம் சொல்லுகிறது, என் மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் எனக்குரியவர்களும் என்னை தேடி வந்தார்கள். என் மந்திரியும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை பகைத்து, உங்களை வெட்கப்படுத்தி, உங்களை இழிவுபடுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, உங்களை விட்டு விட்டு ஓடி போனவர்கள், உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளினவர்கள் தேடி வர வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்க துதிக்க ஆண்டவரே அவர்களை புறப்பட செய்து இங்கு தேடி வருவார்கள். ஆண்டவரே அவர்களை கிளப்பி விடுவார். அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய காலம் இந்த காலம் அல்ல. நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுக்கான ஆசீர்வாதம் தானாய் வரும். உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை தேடி வருவார்கள். பிரபுக்கள் தேடி வந்தார்கள், மந்திரிமார்கள் தேடி வந்தார்கள், வெட்கப்படுத்தினவர்கள் உங்களை தேடி வந்தார்கள். ஈசாக்கு தேவனை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனை பகைத்தவர்கள் அவனிடத்தில் தேடி வந்து அவனோடு சமரசம் செய்து கொண்டார்கள், அவனோடு சமாதானம் பண்ணி கொண்டார்கள். உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், உங்களை இழிவுபடுத்தினவர்கள், முரண்பாடாய் பேசி உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களை தேடி வர வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு லெட்டர் அனுப்ப வேண்டாம், ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம், வாட்ஸ்அப்ல கால் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்துல கர்த்தரை துதியுங்க. ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வருவாங்க. கர்த்தரை இழுத்து கொண்டு வருவார். உங்களை விட்டு பிரிந்து போனவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் துதியுங்கள். அவர்கள் உண்மையாகவே மனந்திருந்திருந்தால், உண்மையாகவே அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தேவனே அவர்களை திரும்பி வர பண்ணுவார். சற்று நிதானித்து பாருங்களேன். இந்த துதிக்குள் எவ்வளவு மேன்மையான காரியங்கள் மறைந்திருக்கிறது. தெளிந்த புத்தி வேண்டுமானால் துதிக்க வேண்டுமா? நல்ல முகக்கல்லை வேண்டுமானால் தேவனை துதிக்க வேண்டும். போனவர்கள் திரும்பி வர வேண்டுமானாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சாதாரண 2 எழுத்து வார்த்தை, அதற்குள் எவ்வளவு ஆச்சரியமான காரியம், அதற்குள் எவ்வளவு மேன்மையான காரியம், அதற்குள் எவ்வளவு ஆழமான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனவேதான் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். நான்காவது, அந்த நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்த நன்மைதான் என்ன? என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரமுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். பெருமெல்லம் வந்தும் பெருமழை வந்தும் காற்றடித்தும் புயல் மோதியும் அந்த வீடு நிலையாய் நின்றது. காரணம் என்ன? கற்பாறை என்கிற துதியினால் அவர்களுடைய வீடு கட்டப்பட்டது. கற்பாறை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. வீடு கட்டுவது எப்படி கட்டப்பட வேண்டும்? நம்மளுடைய துதியினால் நம்மளுடைய வீடு கட்டப்பட வேண்டும். நீங்கள் துதிக்க 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 ஸ்திரப்படுவீர்கள். பரிசுத்தத்தில் ஸ்திரமுள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய அன்பிலே ஸ்திரமுள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய வைராக்கியத்தில் ஸ்திரமுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்திரமுள்ளவர்களாய் இருப்போம். இந்த வேத வசனத்தில் ஸ்திரமுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஸ்டாண்டர்டா நிற்போம். யார் என்ன சொன்னாலும் அதுல மயங்கி போகிற வல்லமே கிடையாது. சிம்சோனு மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார், ஆனால் அவனுக்குள் துதியின் உடை இல்லை. அதனால் அவன் இங்கேயும் அங்கேயும் மயங்கி போகிறவனாய் இருந்தான். மனிதனுடைய அழுகைக்கு அவன் உள்ள முடைகிறவனாய் இருந்தான். யாராவது அழுதுட்டா சிம்சோனுக்கு பிடிக்காது. அது காசாவில் இருக்கிற ஸ்திரியா இருந்தாலும் சரி, தெளிலாளா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த மனைவியா இருந்தாலும் சரி, அழுதா சிம்சோனுக்கு தாங்க முடியாது. அவன் ஏமாற்றப்பட்டு போய் விட்டான். காரணம் என்ன? அவனுக்குள் துதியின் உடை இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் துதி இல்லையே. துதி இருக்கிற இடத்துல அபிஷேகம் இருக்கும், அபிஷேகம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய துதி காணப்படும். நீங்கள் கர்த்தரை துதிக்க 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 ஸ்திரப்படுவீர்கள். ஸ்டாண்டர்டா நிற்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் அசர மாட்டோம். எந்த ஆவி போராடினாலும் பயப்பட மாட்டோம். எந்த வியாதி வந்தாலும்
வா பார்த்துக்கலாம் என்று தைரியமா சொல்லுவோம். எந்த மனிதர்கள் நம்மளை பயமுறுத்தினாலும் நாம் அசைந்து கொடுக்கிறவர்கள் அல்ல. காற்றிலே அசைகிற நாணல் செடிகளை போல காணப்படுகிறீர்களா? காற்றிலே பறக்கிற காகிதத்தை போல காணப்படுகிறோமா? பார்வைக்கு ஏதோ ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுடைய துதி உங்களை பலப்படுத்தும். அதன் பின்பு நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். துதியினால் நேபுகாத் நேச்சாருக்கு கிடைத்த 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நமக்கு கிடைக்க வேண்டுமா? தேவனை துதியுங்களே. இரவு பகலாய் தேவனை துதியுங்கள். நான் ஒரு சிறிய சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கவர்மெண்ட் காரியமாக நான் அநேக நாட்கள் அலைந்து கொண்டே இருந்தேன். கவர்மெண்ட் ஜாப்புக்காக அல்ல, இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, மற்றபடி சர்டிபிகேட், லைசன்ஸ், இதுல பல நாட்கள் நான் அலைந்து கொண்டே இருந்தேன். எவ்வளவோ நாட்கள் அலைந்து என்னுடைய கால்கள் எல்லாம் வீங்கி போனதுதான் மிச்சம். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீ ஏன் அலைந்து கொண்டே இருக்கிறாய்? என்னிடத்தில் கேள் என்று ஜெப நேரத்தில் எனக்கு உணர்த்தப்பட்டது. நான் இருக்கிற இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினேன். எனக்கு இந்த ஆதார் கார்டு கிடைத்து விட்டால், எனக்கு இந்த பேன் கார்டு, இந்த டிரைவிங் லைசன்ஸ் கிடைத்து விட்டால், சர்டிபிகேட், மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டால், நான் உமக்கு 3000 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் என்று பொருத்தனை பண்ணினேன். ஆச்சரியத்தை பாருங்கள். 3 வருடம் தடைபட்ட காரியம் 3000 ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்ன உடன் அடுத்து 20 நாளில் என் கையில் வந்து கிடைத்தது. டிரைவிங் லைசன்ஸ் நான் தொலைத்து விட்டேன். பல இடங்கள்ல டிரான்ஸ்பர் போர்ட்டல ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னுடைய தவறு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனேன். டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் அங்க இருக்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர், ஆனால் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸை மட்டும் அவர் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டார். எதுக்குதான் அப்படி பண்ணாருன்னே தெரியல. எனக்கு உள்ளத்திற்குள் பெரிய வேதனை. நான் இவரை நம்பிதான் இருந்தேன். ஆனால் இவரே இன்றைக்கு இப்படி எல்லாம் வேலையை செய்யறாரேன். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த பொழுது மீண்டும் ஒரு பொருத்தனை பண்ணினேன். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு 500 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் என்று சொல்லி. என்ன ஒரு ஆச்சரியம்! அடுத்த நாள் எனக்கு தெரிந்த அந்த மனிதரை, அந்த ஐயாவை நான் போய் சந்தித்த பொழுது என்னை அங்கும் இங்கும் அலைய விட்டு கொண்டே இருந்தார். அடுத்து 2 நாட்கள் கழித்து எங்களோடு இருக்கிற ஒரு ஐயாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வரலன்னு சொன்ன உடனே அவர் என்னை நேரடியா அழைத்து கொண்டு அந்த ஆர்டிஓ ஹெட் ஆபீஸ்க்கு என்னை கூட்டு போயிட்டார். அந்த ஆர்டிஓ ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற அந்த உயர் பதவியில் இருக்கிற அந்த சாரியை போய் சந்திக்க வைத்துட்டார். என்னவென்று கேட்டார். அப்ளை பண்ணியிருக்கிறோம், வரல என்று சொன்னார்கள். உடனே அங்க இருக்கிற மணியை பெல்லை அடித்து அவருக்கு கீழே இருக்கிற அந்த மனிதரை கூப்பிட்டார். என்ன ஆயிற்று, ஏன் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி. அவர் இல்ல அப்ளை பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னாரு. ஒரே வார்த்தையை சொன்னார், இந்த தம்பி இந்த இடத்தை விட்டு வெளில போறதுக்கு முன்னாடி டிரைவிங் லைசன்ஸ் இவன் கைக்கு வரணும். ஒரே வார்த்தை. 15 நாட்கள் 20 நாட்களுக்கு மேலாக என்னை அலக்களித்து கொண்டிருந்த மனிதன் அரை மணி நேரத்தில் டிரைவிங் லைசன்ஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தார். நான் வெளியில் வர்றேன். வந்த என்னுடைய செல்லுக்கு வரிசையாக நோட்டிபிகேஷன் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்குது. யாரா விடாம மெசேஜ் பண்றான்னு பார்த்தா உள்ள இருக்கிற அந்த மனிதர். காரணம் என்ன தெரியுமா? எண்ணி 2 நாள்ல டிரைவிங் லைசன்ஸ் தபால் மூலமா என் கைக்கு வந்தது. சாட்சியாய் சொல்லுகிறேன், இதுல மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. காரணம் துதி, காரணம் சோத்திரம். உங்களை விட்டு போன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திரும்பி வர வேண்டுமானால் கர்த்தரை துதியுங்கள். உங்களை விட்டு போன மனிதர்கள் உங்களுக்கு திரும்பி வர வேண்டுமானால் கர்த்தரை துதியுங்கள். ஒரு பொருத்தனை செய்து கர்த்தரை துதியுங்கள். ஒரு பொருத்தனை செய்து, எனக்கு இந்த காரியம் கிடைக்குமானால் நான் உமக்கு 1000 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், நான் 500 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், நான் 10,000 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரத்துக்கு முன்பதாக படித்தவனும் நிற்க முடியாது, பலசாலியில் நிற்க முடியாது. ஸ்தோத்திரத்திற்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் மாத்திரமே நிலை நிற்க முடியும். தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமே நிலை நிற்க முடியும். இன்றைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியமும் என்னை தேடி வருகிறதே அல்லாமல் நான் அலைகிறதே இல்லை. கர்த்தருடைய நாம மாத்திரம் இதில் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நேபுகாத்நேச்சாருக்கு நேச்சாருக்கு 4 நன்மையை தேவன் கொடுத்தார். காரணம், அவன் தேவனை சோத்தரித்தான், தேவனை உயர்த்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை துதித்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 4 நன்மைகள் கிடைக்க வேண்டுமானால் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை சோத்தரியுங்கள். இன்றைக்கும் எனக்கு பல தேவைகள் உண்டு. ஒரே வழி, முழங்கால், சோத்திரம், துதி. ஆட்டோமேட்டிக்கா திறக்க வேண்டிய கதவுகள்லாம் திறக்கும். ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய ஆட்கள்லாம் வருவாங்க. வரலனாலும் கர்த்தர் இழுத்துட்டு வருவார்.
கர்த்தர் உங்களுக்கும் அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்வாராக. நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மளை துதிக்கும்படி நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய துதியிலே பிரியப்படுகிறார். துதியின் உடையை கடந்த நாட்களிலே கிழித்து போட்டிருக்கலாம், கடந்த நாட்களிலே கலற்றி எறிந்திருக்கலாம், இல்ல எங்கேயோ அதை தொலைத்திருக்கலாம், இல்ல அந்த துதியின் உடையில் ஏதோ கரைகள் கசடுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த உடையை புதிதாக மாற்ற சித்தம் கொண்டு விட்டார். உங்களுடைய துதி தேவனுடைய சமூகத்திலே அது விலையேறப்பெற்றதாய் காணப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை சோத்தரித்து பாருங்கள். அற்புதம் நடக்காத இடத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நிகழாத இடத்தில் அதிசயம் நிகழும். காணாமல் போன மனிதர்கள் கிடைப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நேபுகாத் நேச்சார் கர்த்தரை துதித்தார். அவனுக்கு இழந்த எல்லா நன்மைகளையும் தேவன் தந்தார். கர்த்தரை துதிக்கிறதுக்கு முன்பதாக அவன் பைத்தியக்காரனாய் மாறினான். மனிதனோடு வாழ வேண்டியவன் மிருகங்களோடு வாழ்ந்தான். மனிதன் உணவை உண்ண வேண்டியவன் புல்லை உண்டான். பைத்தியக்காரனை போல கிடந்தான். ஆனால் தேவனை துதிக்க ஆரம்பித்த பொழுதோ அவன் புத்தி தெளிவடைந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடுமாற்றங்கள் நீங்க வேண்டுமானால் தேவனை துதிப்போம். கண்களை மூடுவோம். எல்லாரும் இந்த துதியின் உடையை கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு அந்த துதி உடையை தாரும் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம்.